மாஸ்டர் இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. சரிம்மா. சாப்பாடு வைக்கவா? கொஞ்சமா வைங்க. இங்க வச்சுட்டு உள்ள வா. போதும் போதும் போதுங்க. சாம்பார், மோர், வத்த குழம்பு இருக்கு. என்ன வேணும்? சாம்பார் கொண்டு வாங்க. சரி. ஓ பாப்பா பாப்பா முடியலடா சாமி, எவ்வளோ வேலை செய்யறது. அம்மா என்னால முடியல. சாப்பாட்டை போட்டு இலையை எடுக்கிறதுக்குள்ள வெண்டு கழன்றும் போல இருக்கே. ஓ எப்படியெல்லாம் இந்த ஹோட்டல்ல நம்ம வாழ்ந்தோம், இப்ப இப்படி ஆயிடுச்சே. எல்லாம் உன்னாலதான். உன் பேச்சு கேட்டுதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. இப்ப பாரு, இங்க இருக்கிற எச்சிலையெல்லாம் எடுக்க வேண்டியதா போச்சு. ஏய் நான் என்னடி பண்ண? நான் என்னமோ உன்னை வேலை வாங்கின மாதிரி என்கிட்ட எரிச்சலை காட்டுற? என்ன பண்ணியாவா? நான் பாட்டுக்கு நிம்மதியா கல்லால உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாரையும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தேன். பிளாட்ட வாங்க, அதை வாங்க, இதை வாங்குன்னு தேவையில்லாத ஆசையில என் மண்டையில ஏத்தி விட்டு இப்போ என் சொந்த ஹோட்டல்லே இப்படி மாவாட்டுற நிலைமை கொண்டு வந்துட்டல்ல. அடிப்பாவி, நான் என்னமோ உன் கைய புடிச்சு கையெழுத்து போட சொன்ன மாதிரி இல்ல இருக்கு. அப்படியே நானே சொன்னாலும் உனக்கு எங்கடி போச்சு புத்தி? உன் புருஷனுக்கு எங்க போச்சு புத்தி? ஆசைப்படலாண்டி, ஆனா பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டோம்ல, அதான் இப்ப அனுபவிக்கிறோம். ஏய் தாய் கிழவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வெக்கம் இல்லாம தத்துவம் வேற பேசுறியா நீ? உன்னை என் கூட கூட்டிட்டு சுத்தனல்ல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இங்க வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் நீதான் தெரியுமா? என்னால இல்லடி, ஒன்னாலதான். யானை தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி நீயே அள்ளி போட்டுக்கிட்டு என்ன சொல்றியா? எல்லாம் ஒன்னாலதான். இன்னொரு முறை இதெல்லாம் என்னாலன்னு சொன்ன உன் அம்மானு கூட பார்க்க மாட்டா. அப்படியே மண்டையை உடைச்சிருவா பாத்துக்கோ. எல்லாம் ஒன்னாலதாண்டி, 1000 வாட்டி சொல்லுவேண்டி. என்னாலயா? பாவமே ஏமா, எல்லாத்துக்குமே காரணம் நீ தானம்மா. ஏய் நான் என்னடி பண்ண? நான் என்ன சொன்னேன்? நீ தானே பண்ண. அந்த ஆள் வந்தது நீ தானே கடன் கேட்ட. ஏமா என்ன சும்மா என்னாலதான் நீ பாட்டுக்கு 1000 வாட்டி சொல்லிட்டு இருக்க. நீ இல்லாம நான் அடி கேட்டேன். நான் தான் உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு சொன்னனா? நீ தானே இதெல்லாம் பண்ண தேவையில்லாம. ஷாபாஷ், சரியான போட்டி. யோ என்ன எங்களை பார்த்தா நக்கலா இருக்கா உனக்கு? அதான் சொல்லுவாங்க, யானை இழைச்சா எறும்பு கூட பல்லு இழிக்குமா. எல்லாம் எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் எங்க நேரம். ஏன் இப்படி அடிச்சுக்கிறேன்? ஒரு பொதுவான ஆளா நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ எல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்றல, பரவாயில்ல சொல்லு. இப்ப நீங்க 2 பேர் கஷ்டப்படுறதுக்கு யாரு காரணம் தெரியணும், அதானே? நீங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்களும் காரணம் இல்ல, இவாளும் காரணம் இல்ல. என்ன ஒண்ணும் புரியலையா உங்களுக்கு? உங்க கஷ்டத்துக்கு தனித்தனியா ஒருத்தரும் காரணம் இல்ல, 2 பேருமே தான் காரணம். வளர்ந்த விதத்துல பொண்ணு சரியில்லை, வளர்த்த விதத்துல நீங்க சரியில்லை, அதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். ஏயா உன்னை ஹோட்டல்ல மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்ததுக்கு நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. உன்னெல்லாம் இவ்வளவு பேச விடக்கூடாதுயா. உன்ன எங்க அது எடு. அட என்னமா பண்ற? ஐயோ மண்டைய உடைக்கிற. அட எங்க போயிடுவ? இங்க வந்துதானே ஆகணும். வந்து எங்களை பாப்ப இல்ல, அப்ப வச்சுக்கிறேன். என்ன அத்தை, நீங்க வேலை பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மகா, மாஸ்டர் எங்களை ஏதோ வேலை இருக்குன்னு கூப்பிட்டாரு, அதான் வந்தோம். இல்ல கீர்த்தி? இல்லையே, நான் கூப்பிடலையே. நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இவாதான் ஓடால வந்து பேசிட்டு இருக்கா. பாவி போட்டு கொடுத்துட்டானே, இருக்கியா உனக்கு? ஐயோ இப்ப இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. முழிக்கிற மொழியே சரியில்லை. கீர்த்தி, என்ன இதெல்லாம்? ஏற்கனவே நீங்க பண்ணதெல்லாம் போதாதா? இன்னும் என்ன பண்ணலான்னு அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்லிருக்கேன்ல, வேலை இருக்கும்போது நீங்க வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது. உங்களால வேலை செய்ய முடியலன்னா பேசாம வீட்லயே உட்காந்துக்கோங்க. இல்ல அண்ணி, ஏதோ உங்களுக்கு தப்பா கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். சாரி அண்ணி. ஹோட்டல்ல அவ்ளோ வேலை இருக்கு, இப்படி வெட்டியா இருந்தா ஒன்னும் உருப்படாது சொல்லிட்டேன். மதியம் சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப நைட்டுக்கு நம்ம டின்னர் ரெடி பண்ணணுமா இல்லையா? இங்க நின்னு சும்மா வெட்டி கதை பேசிட்டு இருக்காதீங்க. போங்க, அவ்வளவு பாத்திரம் கிடக்க, அத முதல்ல போய் கழுவி வைங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. நாங்க போறோம். மாஸ்டர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பருப்பு ஊற வச்சிருக்கேன். போங்க.
என்னங்க இன்னும் அதவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேலு, நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தீங்க? ஆ, அன்னைக்கு தனியாக கேட்ரிங் ஆர்டர் எடுக்க போனப்பயே உங்களை கவனித்தேன். உங்கள் முகமே சரியில்லை, ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்குன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதான் அன்னைக்கு நைட்டு கூட உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் தான் எனக்கு எந்த கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு எங்கே உங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு தான் உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு.